ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் மேம்பாடு 7th 3rd டேர்மில் சோஷியலில் இருக்கும். ஸோ இது நமக்கு பாலிட்டி டாபிக் கீழே கவர் ஆகும். இந்த லெசன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான எந்த பாயிண்ட்ஸும் இருக்காது. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டும் அன்று, அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே பெண்ணியம் ஆகும். இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டும் போகக்கூடாது இந்த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஜஸ்ட் ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ். பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டமானது எந்த ஒரு பெண்ணியவாதிக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது கிடையாது, ஓகேங்களா? அதாவது பெண் சமத்துவத்துக்காக போராட்டம் அப்படின்னா அது பெண்ணியவாதிகள் தான் போராடணும், இல்லை அது ஏதாவது ஒரு அமைப்பு தான் போராடணும் அப்படின்றது கிடையாது. அது மனித உரிமைகள் பற்றிய அக்கறை கொண்டவர்களோட கூட்டு முயற்சி தான் இந்த பெண்களுக்கான இந்த சமத்துவம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் தான் அதிகமான கண்டென்ட் இருக்கும். மற்ற எல்லாமே ஜஸ்ட் ரீட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஓகேங்களா? ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி வழங்குவது அப்படின்றது ஒரு தலைமுறைக்கான கல்வி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து சொன்னவங்க யாருன்னு கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் திருப்பி ரீட் பண்ணுற பாருங்கள். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் மகாத்மா காந்தியடிகள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பெண்களுடைய மேம்பாடு அப்படின்னா என்னன்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கலாம். பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் என்பது அவர்கள் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் நலவாழ்வு நிலையில் பெறும் முன்னேற்றத்தையே குறிக்கும். இதுவே அவர்களின் நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணிவேர். அதாவது அரசியல், சமூக, பொருளாதாரத்தில், நலவாழ்வில் எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா முன்னேறி இருக்கணும். இதுதான் மேம்பாடு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க, அதுவே போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இங்கே மேலேயும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்ஸ் இருக்காது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சமூகவியல் பாலினம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வதே சமூகவியல் பாலினம். ஸோ இது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இதில் கொடுக்கலாம், கூற்றில் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கூற்றில் கொடுக்கக்கூடிய கேள்வி பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வதே சமூகவியல் பாலினம். இந்த பாயிண்ட்ஸ் கூற்றில் கேட்கலாம், அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாலினம் அப்படின்றது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. அதாவது சமூகம் எவ்வாறு பாலியல் வகைகளை கருத்தில் கொள்கிறது மற்றும் நடத்துகிறது அப்படின்றத அதோடைய முக்கியமான கருப்பொருள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. எதுவுமே கூற்றில் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் பாயிண்ட் தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்றதெல்லாம் இதில் நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட் பாயிண்ட். இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா மேபி இது கூற்றில் கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக எழுத முடியாது. அதுக்காக தான் இதை நான் ரீட் பண்ணுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாலினம் ஆண் பெண் பங்களிப்பின் சமூக விதிமுறைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இது ஆண், பெண், திருநங்கை மற்றும் பிற பாலின நிலைகளை உள்ளடக்கி அதனை சமூகம் எவ்வாறு அணுகி செயல்படுத்துகிறது என்பதையும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரீட் பண்ணுற அளவுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஜஸ்ட்டு அவ்வளோதான், போதும். நெக்ஸ்ட் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேம்பாட்டுக்கானது கல்வி. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த கல்வி பயன்படுது. அடுத்தது பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அரிது. நீ பொண்ணா இதை தான் பண்ணணும், நீ பையனா இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாலின பாகுபாடு பார்க்குறோம் அப்படின்னாலே இந்த சமூகம் முன்னேற முடியாது. சாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. ஏன்னா நீ இந்த ஜாதிக்காரங்க, நாங்கள் இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஜாதிகளை வளர்த்துட்ருப்பாங்களே ஒழிய முன்னேற்றம் காண முடியாது. அடுத்து பெண் கல்வியை பற்றி கொடுத்துருப்பாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. உங்களுக்கான கேள்வி, மனித உரிமைகள் தான் எந்த நாளில் கொண்டாடுகிறோம்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி அப்படின்ற உரிமை கண்டிப்பாக வேணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஜென்ரலான பாயிண்ட்ஸாக தான் இருக்கும்.
அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது கூறினார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அப்படின்னா பராக் ஒபாமா. எப்போ சொன்னாங்கன்னா 2012 ஐநா சபையில் பொது சபையில் வந்து உரையாற்றும் போது சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரீசன் சொல்கிற மாதிரி இருக்கும். உள்ள சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தேவையாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துடலாம். அதிகரித்த கல்வி அறிவு. உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் 63% யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள். இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதை என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்த மற்ற பாயிண்ட்லாம் சும்மா ஜென்ரலாக தான் இருக்கும். அடுத்த ஆழ்கடத்தல். ஆழ்கடத்தலில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆழ்கடத்தலில் கொடுக்கணும். அவங்களுக்கு ஆழ்கடத்தல் பற்றி தெரிய வரணும் அப்படின்னா இளம் பெண்களை ஓரளவுக்கு வந்து நமக்கு படிப்பறிவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜென்ரலாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இளம் பெண்களுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதனால ஆழ்கடத்தல் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ஐநா சபையுடைய இடைமுகமை திட்டம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்த அரசியல் பிரதிநிதித்துவம். உலகத்தில் எல்லாருமே வாக்காளராக தான் இருக்காங்க, பெண்கள் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்டாக தான் இருக்கும். மேலே பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பை பற்றி பங்கேற்ற பற்றின அந்த ஆய்வு வந்து பரிந்துரைக்குது. என்னன்னு பரிந்துரைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து உலகம் ஃபுல்லாக வாக்காளர்களாக தான் இருக்காங்க. அரசியல் ஈடுபாடு வந்து அவங்களால கட்டுப்படுத்தப்படுது. குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி இது எல்லாமே பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மேம்பாடு முன்னேற்றத்துக்கான தடைகளை உடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு பெண்களுக்கு கல்வி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதாவது வாக்குரிமை, அவங்க வந்து அரசியலில் பங்கேற்கிறது, இதை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது வளரும் குழந்தைகள். கல்வி அறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வி அறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்பு உள்ளது. அதாவது என்னென்னா, ஏன்னா அவங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க, இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அறிவு பெற்ற குழந்தைகள் தாய்மார்கள் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்களே, அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் அப்படின்றத பரிந்துரைச்சிருக்கு. அடுத்து காலம் தாழ்த்திய திருமணம். பின்தங்கிய நாடுகளில் 3ல் 1 பெண் குழந்தை வந்து 18 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. மற்றும் எந்த நாடுகளில் பெண் குழந்தைகள் 7 அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கிறார்களோ அவங்களோட திருமணம் 4 வருஷம் வரைக்கும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியம் அப்படின்றது பரிந்துரைக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒவ்வொரு நிதியம் வந்து பரிந்துரைக்கும், ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு சபை பரிந்துரைத்திருக்கும். அது என்னென்ன சபைன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும், முக்கியம். அடுத்தது வருமான சாத்தியம். ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் எதுனா யுனெஸ்கோ. யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் தான் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அதாவது எஜுகேஷன், சயின்ஸு, அது இல்லாமல் கல்ச்சுரல். ஓகேங்களா, ஆர்கனைசேஷன் அப்படின்றத ஃபுல் ஃபார்மு. யுனெஸ்கோவோட இங்கிலீஷ் ஃபுல் ஃபார்மையும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கும். ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணோட வருவாயில் 20% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ சொல்லுது. நெக்ஸ்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த முடியும். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது உயருது. 10% வந்து பெண்கள் வந்து கூடுதலாக கல்வி கற்றாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி அப்படின்றத 3% நம்மளால் உயர்த்த முடியும் அப்படின்னு. ஏன்னா பெண்கள் வந்து கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா அது ரிலேட்டடான ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஜிடிபி அப்படின்றது உயருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வறுமை குறைப்பு. பெண்களுக்கு நம்ம சம வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து படிக்க வச்சோம் அப்படின்னா பொருளாதார செயல்பாடுகளில் அவங்க ஈடுபடுவாங்க. அதனால் வருவாய் ஈட்டும் திறனும் அதிகரித்து வறுமை குறையும் அப்படின்ற ஒரு மாதிரி ஜென்ரல் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வர பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். இவர் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் புலே. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க ஜோதிபா புலே அவர்கள், அவங்களுடைய கணவர். ஓகேங்களா, அதை பற்றி கீழே கொடுத்துருப்பாங்க. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இவர். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயுடைய கணவர். அதாவது பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வர்றவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே. அவங்க யாருன்னா இந்த சாவித்ரிபாயுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பெண்களுக்கான முதல் பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1848ஆம் ஆண்டு. இவங்களை பற்றி வேற எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு 10th சோஷியலாக இருக்கும். ஜோதிராவ் பூலே பற்றி அதையும் படித்து வச்சுக்கோங்க. குலாம்கிரி நிறைய இதை பற்றி கொடுத்துருப்பாங்க இவங்களை பற்றி.
அடுத்து உலகின் முதல் பெண்மை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரதம மந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா சிரிமாவோ பண்டாரநாயக்கா அப்படின்றவங்க தான் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரதம மந்திரி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக பெண்கள் வராங்களா, அப்போ சின்ன பயம் இருந்திருக்கும், சிறிய பயம் இருந்திருக்கும் மனசுக்குள்ளே. ஓகேங்களா. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் வராங்க அப்படின்னு. ஸோ அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இலங்கை. தன் கையே தனக்கு உதவின்னு நினச்சி உழைச்சி வந்திருக்காங்க இந்த பதவிக்கு ஃபஸ்ட்டாக அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விண்வெளிக்கு போகணுன்னா வாலண்டியராக தான் போகணும். ஓகேங்களா. வாலண்டியர்னால் தன்னார்வலர். அப்போ வாலண்டியராக போகணும். வாலண்டியர்னா தெரஸ்கோவான்னு வச்சுக்கோங்க. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து என்ன பண்ணி சோவியத் ஒன்றியத்துலேருந்து தான் இங்கே விண்வெளிக்கும் முதல்ல போயிருக்காங்க. விண்வெளி அப்படின்னு வந்துட்டாலே சோவியத் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி ரஷ்யா வந்து அதிகமாக விண்வெளியில் சார்ந்ததாக இருப்பாங்க. அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தால் வந்து அளவிட்ட ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜன்கோ தபா. இவர் எந்த நாடுனா ஜப்பான் அந்த இது வந்து சிங்க் ஆகும் வேர்டு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். எவரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போகிறீங்க, தப்பா எதுவும் போயிடாதீங்கப்பா, ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜன்கோ தபா. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வார்டு கொடுக்காம இதை மட்டும் கொடுத்தாலும் கூட கோ ஏறு எவரெஸ்ட்டில் ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் ஃபஸ்ட்டு யாருன்னா சார்லோட் கூப்பர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏறினவங்களுக்கு எப்பயுமே ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த கூப்பனை பயன்படுத்தி என்ன வேணாலும் வந்து என்ன பண்ணிக்க முடியும், லைஃப் டைமில் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இன்னொன்று அவங்கள மதிப்பாக நம்ம சார்னு கூப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணினாங்க, ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கினனால அவங்களுக்கு ஒரு லேண்டெல்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்களாம் வந்து உலகத்தில், ஓகேங்களா, உலகின் முதல் பெண்மணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் பெண்மணிகள். இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே. இது வந்து 1916 5 மாணவிகளோட பூனேயில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். அதாவது முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை யார் தொடங்கினாங்கன்னு கேட்டாங்கன்னா மகர்ஷி கார்வே. ஓகேங்களா. மகராசி, நீ நல்லா இருமா அப்படின்னு வச்சுக்கோங்க, மகராசி. ஓகேங்களா. அப்போ மகர்ஷி அப்படின்னு வச்சுக்கலாம். 1916 என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம வச்சுக்கலாம் 16 வயசில் கரெக்டாக 12th முடிச்சுட்டு, அப்போ 17 வயசு அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், 16 17 தான் இருக்கும். முடிச்சுட்டு 18 வயசில் நம்ம காலேஜ் வந்துடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ காலேஜ் வரும்போது யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. யூனிவர்சிட்டி அப்படின்றது 5 மாணவிகளோட என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்துருக்காங்க. அஞ்சாமல் காலேஜ் போய் படிமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அஞ்சாமனா பயப்படாமல். அப்போ அஞ்சாமல் அப்படின்னா 5 மாணவிகள் புனே அப்படின்ற பிளேஸில் SNDTன்ற யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். மத்திய அமைச்சரவையில் ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து முதல் பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இவங்க வந்து விஜயலட்சுமி பண்டிட்னாலே மோஸ்ட்லி இந்த பண்டிட் அப்படின்னாலே பண்டிதர்கள் படித்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அமைச்சரவை வரைக்கும் போயிருக்காங்க படித்து அப்படின்னு. மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா. சுஷ்மா ஸ்வராஜ். ராஜ்னு வச்சுக்கோங்க. ராஜ் அப்படின்னாலே ராஜா என்ன பண்ணுவார், மோஸ்ட்லி எங்கேயாச்சும் வெளியில் போய்கிட்டே தான் இருப்பார். ஓகேங்களா. அங்கே அரண்மனையிலே இருக்க மாட்டார், வெளியில் அப்படியே சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கனாலும் அவங்களும் சுஷ்மா ஸ்வராஜ் தான். ஓகேங்களா. இளம் வயசுலேருந்தே ராஜான்னு சொல்லி தான் வளர்ப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் 25 வயசாக இருந்தப்போ ஹரியானாவில் அமைச்சரவையில் என்ன பண்ணியிருக்காரு, அவரே இருந்திருக்காரு. அப்போ அந்த ராஜாவோட பேர் ஹரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. இவர் வந்து ஒன்றிணைந்த மாகாணங்களுடைய பொறுப்பாளராக இருந்தவர். ஸோ அப்போ முதல் பெண் ஆளுநர் இந்தியாவில் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சுதந்திர இந்தியாவின். ஓகேங்களா. ஸோ யாருன்னா சரோஜினி நாயுடு. நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஆளுநராக வந்திருக்கேன், ஸோ எல்லாருக்கும் ஜீனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு கொடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவரோட பதவியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். மேலேயுமே விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் படிச்சிருப்போம். அது வந்து மத்திய அமைச்சரவை அப்படின்றத படிச்சிருப்போம். ஐநா சபையிலையுமே வந்து பொது சபையிலையுமே ஃபஸ்ட்டு பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான். அவங்க இருந்த வருஷம் 1953. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஐநா சபைக்கு போகும்போது லட்சுமியே உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே லக்ஷ்மி தெய்வமே இறங்கி வந்து சூப்பராக இருந்தாங்களாம், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருந்தாங்களான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். இது வந்து மோஸ்ட்டாக நமக்கு காரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 1966 ஆண்டு. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னு பார்த்தோன்னா கிரண் பேடி அவர்கள். இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது கிரண் பேடின்றது ரெண்டு தானே, அந்த 2 வார்த்தை தானே வரும். 2 லெட்டர் தானே வரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1972 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள். இந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். 1979 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா பச்சேந்திரி பால். அவங்க என்ன பண்ணுவாங்க, பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிட்டு பால்லாம் குடிச்சு தெம்பாக உடம்பை நல்லா வந்து கிண்ணன் நல்லா வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சாங்கன்னு யோசிச்சுக்கலாம். 1984. ஓகேங்களா. பால் வந்து என்னாகும், காலையில் 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க.
4னா 48 போடக்கூடாது, திருப்பி போடணும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா அருந்ததி ராய். ஓகேங்களா? ஸோ அருந்ததி அந்த படத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும், அந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்கப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு. புக்கு அப்படின்னா புக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1997 வாரத்துக்கு 7 நாள் அந்த படத்தை பார்த்தாலுமே அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சின்ன வயசில் பார்த்தப்ப அப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 7 முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதீபா பாட்டில் அவர்கள். ஸோ யார் அப்படின்னா பிரதீபா பாட்டில் 2007 இருந்திருக்காங்க முதல் பெண் குடியரசுத் தலைவராக. நெக்ஸ்ட்டு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மக்களவை. ஓகேங்களா? சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் வந்து மீரா குமார் அவர்கள். எப்போ அப்படின்னா 2009. உச்சநீதிமன்றம் இப்போ இந்த கொஷின் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸாம்ஸில் வந்து மீராகுமாருக்கு பதிலாக வேறு பேர் போட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சபாநாயகர் யாருன்னு கேட்டாங்கன்னா மீராகுமார் அவர்கள். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2009. நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யாருன்னா மீரா சாஹிப் ஃபாத்திமா பீவி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? இது மீராகுமார், இவங்க வந்து மீரா சாஹிப் ஃபாத்திமா பீவி. உச்சநீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு பெண் நல்ல நீதிபதியாக போகிறீங்கம்மா பாத்துமானா ஃபாத்திமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மேலேயுமே வந்து சபாநாயகர் ஷபாஸ், சபா அப்படின்னா சபாஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷபாஷ் மீரா ஷாம்பு போட்டேன்ப்பா, நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2009. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுச்சிதா கிருபாலினி அவர்கள். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இவங்க தான் யார் அப்படின்னா முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி அப்படின்றவங்க யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தான் முதல் பெண் நிதியமைச்சரும் கூட. நிதியமைச்சரும் அவங்க தான், பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அவங்க தான் முதல்ல. அடுத்து பெண்களுடைய கல்வி அறிவு விகிதத்துடைய குறைவுக்கான காரணம் கேட்டிருப்பாங்க. இதில் எப்படின்னா காரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதில் பொருந்தாதது எது, இல்லைனா கீழே கண்ட அனைத்தும் சரியா, இந்த மாதிரி வேணால் இந்த கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, அதாவது கல்வியறிவு விகிதம் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு. பெண் குழந்தைகளை வீட்டு வேலையில் அமர்த்துறதுனால அவங்களோட கல்வியறிவு குறையுது. பள்ளிகளில் வந்து பெண் குழந்தைகளோட சேர்க்கை வந்து குறைவாக இருக்குது, அதனால் கல்வியறிவு இல்லாமல் இருக்காங்க. பள்ளிகளில் குறைந்த தக்கவைப்பு வீதம் மற்றும் அதிக இடைநிற்றல் வீதம் இருக்குது. பாதியில் படிக்கும்போதே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ரீசன். நெக்ஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி, பெண்கள் வந்து எவ்வளோலாம் பங்கு வகிக்கிறாங்க. பெண்களோட பொருளாதார வளர்ச்சி அல்லது முன்னேற்றம்ன்றது சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மனித உரிமைகளை முன்னெடுக்கும் போதும் அதன் வளர்ச்சியின் போதும் பெண்களோட மேம்பாடுன்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் முன்னேற்றம், மேம்பாடு, பாலின சமத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்குது. அடுத்து பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும். பொருளாதார மேம்பாடு அடையும். பெண்களோட பொருளாதார மேம்பாடு அப்படின்றது பெண்களுடைய பாலியல் சமத்துவம் பெறுவதற்கும் உரிமைகளை அடைவதற்கும் அது வழிவகுக்கும். பெண்களை பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வது வந்து உலகின் பாலின இடைவெளிகளை குறைத்து, அதாவது ஆண்கள்னா இப்படி இருக்கணும் பெண்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அந்த பாலின இடைவெளிகளை குறைச்சி நிலைத்த நீடித்த இலக்கு அடைய இது உதவும். அடுத்து வந்து கல்வி அறிவு விகிதம் பற்றி ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போ நான் 1951 மொத்தம் வந்து 18%, அதாவது 18.33% வந்து படித்தவங்களா இருந்தாங்க. அதில் ஆண்கள் வந்து 27.16%, பெண்கள் 8% தான் படித்தவங்களா இருந்தாங்க, 8.86%. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான அந்த கற்றல் இடைவெளி விகிதம் அப்படின்றது 2 கழிச்சு போட்டு 18.30 இந்த அளவுக்கு இடைவெளி விகிதம் இருந்தது. அதே இப்போ 2017 ரீசெண்ட் இதில் வந்து 74.04% வந்து படித்தவங்களா இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாருங்கள் 18%. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ படித்தவங்க நல்லாவே வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 10, 20, 30, 40, 50, 60, 70 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆண்கள் வந்து 82.14% படித்தவங்களா இருக்காங்க. பெண்கள் 65.46% படித்தவங்களா இருக்காங்க. இன்னுமே அந்த இடைவெளின்றது குறையாமல் தான் இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 16.68% இப்போ வந்து கற்றல் இடைவெளி அப்படின்றது இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கற்றல் இடைவெளி விகிதம் வந்து எப்போ இருந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி இலக்கினை அடைவதன் மூலம் பெண்களால் பொருளாதார முன்னேற்றம் வந்து அடைய முடியும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் செயலாற்றாங்க அப்படின்னா அனைத்து பரிமாணங்களுமே அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி அடையும். பெண்களோட பொருளாதார மேம்பாட்டோட நோக்கங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? பெரிய கஷ்டமான பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இருக்காது.
ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து அவ்வளோதான் ஜென்ரலாக முடிஞ்சு அடுத்து சுருக்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த சுருக்கம் அப்படின்றதுல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பாயிண்ட் அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போஸ் உங்களுக்கு ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெண்களுடைய பொருளாதார மேம்பாட்டின் நோக்கங்கள் இதை மட்டும் புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நானே கூட ஒன் டைம் ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். சட்டங்களில் பாலின வேறுபாடுகள் காணப்படுவது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தையும் பெண்களையும் பாதிக்கும். உலக தொழிலாளர் சந்தையில் பெண்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா பெண்கள் மேம்பாடு அடையணுன்றதுக்கான அந்த இதை சொல்லியிருக்காங்க. ஆண்களை விட பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது. முறைசாரா மற்றும் பாதிக்கக்கூடிய வேலைகளில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. உலக அளவில் ஆண்களை விட பெண்களோட ஊதியம் குறைவாக இருக்குது. பெண்கள் சமமற்ற பொறுப்புணர்வோட ஊதியம் பெறாமல் வீட்டு பராமரிப்பு பணிகளில் இருக்காங்க. ஊதியம் பெறாத பராமரிப்பு பணி அப்படின்றது அவசியமான ஒன்று தான். ஆனால் அது வந்து பொருளாதார செயல்பாடாகவும் அங்கீகரிக்க முடியாததாகவும் கணக்கிடுறது கிடையாது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது, பராமரிப்பு பணி அப்படின்றது கீழே கொண்டு போய் ஜிடிபியில் இதிலே ஒன்றும் ஆட் பண்ண முடியாது. அதுதான் பெண்கள் தொழில் முனைவராக இருப்பது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்க தொழில் தொடங்குவதில் ரொம்ப சிரமம் இருக்குது. நிதி நிறுவனங்களையோ வங்கிகளையோ ஆண்களை விட பெண்கள் ரொம்ப குறைவாக தான் அணுகிட்டு இருக்காங்க. பெண்கள் இன்றைக்குமே வந்து சமூக பாதுகாப்பு பெறுவது அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பணிபுரியும் இடங்களில் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள பாயிண்ட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். கீழே கதில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே அதாவது வந்து உலகின் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற இலக்கை உண்மையிலேயே செயல்பட்டு தான் இருக்குது. உலகில் மொத்த மக்கள் தொகையில் 50% பெண்கள் வந்து இதை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஜென்ரல் ரீட் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து பின்னாடி சொற்களஞ்சியம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு கலைச்சொல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது தமிழில். ஸோ அந்த இதில் வந்து இந்த இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? புள்ளி அப்படின்னா பலவீனனை கொடுமைப்படுத்துபவர்கள் அல்லது கொடுமைக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். டிராஃபிக்கிங் அப்படின்னா ஆள் கடத்துறது. த்ரிவிங் அப்படின்றது வந்து வெற்றிகரமான த்ரைவிங். கோர்ஸ் அப்படின்னா வேலை அல்லது பணி. நெக்ஸ்ட் ரிடென்ஷன் அப்படின்னா தேக்கி வைக்கிறது இல்லைனா வச்சிருக்கிறது. ஆன்டர்பிரினியர் அப்படின்னா தொழிலதிபர். ஹராஸ்மெண்ட் அப்படின்னா துன்புறுத்தல் அல்லது தொல்லை கொடுத்தல். ஸோ இங்கிட்டு இருக்கிறது தான் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா? புள்ளினா என்னென்னா டு ஹர்ட், டு ஆர் ஃப்ரைட்டன் சம் ஒன், டெரரைஸ். அதாவது என்னென்னா இங்கிட்டு இருக்கிறது மீனிங் மாதிரி இந்த வேர்டோட மீனிங்கை பெருசாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஷினை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கான கேள்வி, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி, அரைத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பெயரெச்சமா அல்லது வினை சொல்லா அல்லது வினையெச்சமா அல்லது என்ன ஆப்ஷன், அதாவது இதில் என்ன இலக்கண குறிப்பு இதுக்கு கொடுக்கலாம். அரைத்த அப்படின்றதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிக்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், PDF ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.